Hi students, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது same grade 8 algebraic expressionல இருக்க second odd question. So இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன கேக்குறாங்க, the perimeter of the triangle is 12x plus 8y plus 3z and two of its sides are 2x plus 3y plus 6z and 6x plus 2y minus 2z. Find the perimeter of the third angle னு கேக்குறாங்க. பெரிமீட்டர் அப்படின்னா என்னது, ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் அப்படின்னா பவுண்டரி, வெளியில இருக்கிறது தான் நமக்கு வந்துட்டு பெரிமீட்டர். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளில் வந்து இந்த எல்லா சைடுமே வந்து எப்படி நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா a பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ இது ஏ சைடு, இது பி சைடு, இது சி சைடுன்னு வச்சுக்கலாம். அதுவே ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளா இருந்தா எல்லா சைடுமே வந்து ஏன்னு வச்சுருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த சம்மு பொறுத்த வரைக்கும் பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்முலா என்ன எழுதுவீங்க, பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ இதுல அவங்க பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்க வேல்யூ பாருங்க, ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வேல்யூவை ஏன்னு வச்சுக்கோங்க. அப்ப 2x plus 3y plus 3z. ஸோ இன்னொரு வேல்யூவை பின்னு வச்சுக்கோங்க, 6x plus y minus 2z. சரிங்களா? ஸோ பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் அவனே கொடுத்துட்டான் இல்லையா? ஸோ அது என்னது, perimeter of triangle equal to 12x plus 8y plus 3z. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், perimeter of triangle equal to a plus b plus c இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல அதை எல்லாத்தையும் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இப்போ இது என்னது, 12x plus 8y plus 3z equal, இது எல்லாமே அடிஷன். ஸோ அதனால நீங்க அப்படியே ஜஸ்ட் எப்படி இருக்கோ அப்படி மட்டும் நீங்க எழுதிக்கலாம். எந்த சிம்பிளையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், ஏன்னா இது பிளஸ். ஸோ நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். சரிங்களா? பிளஸ் சி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்கு சியோட வேல்யூ தான் வேணும் இல்லையா? அப்போ சியை மட்டும் நீங்க அந்த பக்கமா வச்சுக்கோங்க, மற்றது எல்லாத்தையும் இந்த சைடா எடுத்துட்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம், 12x plus 8y plus 3z LHSல இருக்கிறது அப்படியே வச்சுக்கிட்டு RHSல பாருங்க xம் xம், அப்போ இது வந்து 8x plus. ஸோ இது டபுள் டாட் வைக்கிறேன். ஸோ உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக. அப்போ இது 3y plus y 4y. அடுத்தது வந்து பாருங்க டிக் மார்க் பண்ணி காட்டுறேன், ஏன்னா இது 3z plus 3z, இது minus 3z. பிளஸ்ல மைனஸ் போச்சுன்னா மைனஸ் பண்ணணும். இந்த 3 வந்து பெரிய நம்பர், அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிளஸ் z பிளஸ் சி, ஏன்னா இது பெரிய நம்பர்மா, 3ல -2 போகுது, அப்போ பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்ல இந்த பக்கம் இருக்க RHS இருக்கு, இது எல்லாத்தையும் இந்த பக்கம் LHS பக்கம் எடுத்துக்கோங்க. அப்போ 12x plus 8y plus 3z, இது எல்லாமே என்ன ஆகும், மைனஸ் ஆகும், ஏன்னா இந்த பக்கம் பிளஸ்ஸா இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸ். அப்போ minus 8x minus 4y minus z equal to c. இப்போ நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ c equal to, இங்க பாருங்க இது x இது x, 12xல இருந்து minus 8x. புரிஞ்சுக்கோங்க, 12ன்றது பெரிய நம்பர், ஆனால் பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ 12ல இருந்து 8 போச்சுன்னா ஸோ நமக்கு 4x. அடுத்தது டபுள் டாட் வைக்கிறேன் y. ஸோ இது வந்து பிளஸ் 8y, இது மைனஸ் 4y. புரிஞ்சுக்கோங்க, இது பாசிட்டிவ், பாசிட்டிவ்ல பெரிய நம்பர், இது நெகட்டிவ் சின்ன நம்பர். அப்போ என்ன பண்ணணும், பாசிட்டிவ்ல இருக்கிறதா எடுக்கணும். அப்போ பிளஸ் 8y மைனஸ் 4y போது ஆன்சர் வந்து பிளஸ் 4y. அடுத்த ஸ்டெப்ல டிக் மார்க் பண்ணிக்கிறேன், ஏன்னா z வேரியபிள் பார்க்கணும். z இங்க வந்து பிளஸ் 3z, அங்க மைனஸ் z இருக்கு. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பிளஸ் 3ல இருந்து மைனஸ் 1, zனாலும் 1zனாலும் சேம் தான், z அப்படின்னாலும் 1zனாலும் சேம் தான். ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ். சரியா? ஸோ பிளஸ் 3ல இருந்து -2 மைனஸ் z போச்சுன்னா பிளஸ் 2z. ஸோ இதுதான் நமக்கு சியோட வேல்யூ. நீங்க இப்படியே ஸ்டாப் பண்ணாலும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, இல்ல நான் கொஞ்சம் டீட்டெயில்டா பண்ண போறேன், எனக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னா இதுல இருந்து 2 வெளியில எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 2x plus 2y plus z கூட நீங்க எழுதி ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த ஆன்சரும் கரெக்ட் தான். டீட்டெயில்டா பண்ற மாதிரி இருந்தா இந்த மாதிரியும் நீங்க பண்ணிக்கலாம். புரியுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you all of you. Next class la we will meet. சரியாமா? Thank you.